முருகனின் படை வீடுகளில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் கடற்கரை கோவில்னே சொல்லலாம். சூரபத்மனை வதம் செய்த தலம்க குரு பகவான் தவம் செய்த இடம். பிரணவ மந்திர வடிவமைப்பையும் வீரபாகு தேவருக்கு பூஜை செய்த பின்னாடி மூலவருக்கு பூஜை நடக்கக்கூடிய ஆலயம். சூரபத்மனை வதம் செய்து அதன் பின் சிவபெருமானை வழிபாடு செய்த தலம். கந்த சஷ்டி விழாவிற்கு முக்கியமான ஒரு ஆலயம் இதுதான். குரு பகவான் முருகனை தரிசிக்க இங்கு தவம் செய்ததாகவும் சொல்லப்படுது. இங்கு மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு பூஜை செய்வதற்கு முன்னாடி வீரபாகு தேவருக்கு பூஜை நடத்துவாங்க. மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கப்படுங்க. பலருடைய பிரச்சனைக்கு ஒரு பரிகார தலமாக திருச்செந்தூர் திருத்தலம் அமைந்திருக்கு. உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பரிகாரத்தையும் தெளிவான பதிவையும் பெற்றுக்கொள்ள இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுக்கலாம்.